ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் இன்றைக்கி ஒரு படத்துக்கு போகிறோம். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது ஒரு திடீர் பிளான் தான். இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு போகிற வழியில் அப்படியே அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிவிட்டு அம்மா கிட்டே போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு, இது எங்கள் மாடு இருக்கிற இடம். அம்மா காலையில் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இங்கே தான் நாங்கள் மாவுலாம் அரைச்சிப்போம். இப்போ கிளம்பியாச்சு. இது நாங்கள் பிளான் பண்ணவே இல்லை. திடீர்னு கால் பண்ணி எங்கள் மாமா இந்த மாதிரி படத்துக்கு போகலாமா அப்படி சொல்லிட்டு கேட்டாங்க. நானும் சரி போகலாம் அப்படின்னு தயக்கத்தோடு தான் கிளம்பி வந்தோமே. ஆக்சுவலாக நாங்கள் வந்தது வேறு படம், ஆனால் இங்கே ஓடுனது வேறு படமாக இருந்துச்சு. சரி ஓகே வந்துட்டோமே, ஏதாச்சும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஆனால் நாங்கள் எப்போ தேட்டருக்கு போனாலும் அங்கே கூட்டமே இருக்கிறதில்ல. சரி இனியாவுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் படம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்துட்டோம். யாருமே இல்லை பாருங்கள். கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்களே, ஒரு 20 பேர் தான் இருந்தாங்களே. படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நானும் படத்தோட பேர் போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி வச்சுட்டே இருந்தேன். ஆனால் போடவே இல்லை. அந்த படத்தோட பேர் லாஸ்ட்டாக தான் போட்டாங்களே. நெக்ஸ்ட் அப்புறம் இன்டர்வல்லேருந்து வெளியில் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டு திரும்ப போயிட்டோம். நாங்கள் எந்த படத்துக்கு வந்தோன்னா லப்பர் பந்து அப்படின்ற ஒரு படத்துக்கு தான் வந்தோமே. ஆனால் அங்கே ஓடுனது மெய்யழகன், கார்த்திக்குடைய மெய்யழகன் படம் தான் ஓடிச்சு. சரி பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கே உள்ளே வந்துட்டோம். இதில் எங்கள் மாமா சொன்னது என்னென்னா, நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் இன்டர்வல்லே போயிட்டுருப்பேன் வீட்டுக்கு. நீங்கள் இருக்கிறதுனால தான் நான் உட்காந்து படமே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் மட்டும் அழகாக வீட்டையே வாச்சு எங்கேயாச்சும் தூங்கியிருப்போம். எங்களை கம்பல் பண்ணி படத்துக்கு கூப்பிட்டு கடைசியில் நாங்கள் தான் படத்துக்கு கூப்பிட்ட மாதிரி சொல்லிட்டு சொன்னாங்க. நெக்ஸ்ட் படம் முடிஞ்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எப்போவுமே படத்துக்கு எங்கன்னா அவுட்டிங் வெளியில் எங்கன்னா போனாலே ஹோட்டலில் போய் சாப்பிட்டு தான் போவோமே. ஆனால் புரட்டாசி மாதம் அப்படின்றதுனால நாங்கள் எங்கேயுமே வெளியில் போகல. டைரெக்டாக வீட்டுக்கு போயிட்டோம். போகக்குள்ளே வேறு லைட்டாக போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் தேட்டரில் இருக்கக்குள்ளேயே செம்ம மழை வெளியிலலாம். வீட்டில் வேறு நிறைய துணிலாம் வெளியில் காஞ்சிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நனைஞ்சிட்ருக்கோம். சரி நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இந்த லீவில் இது மட்டும்தான், தேட்டருக்கு மட்டும்தான் போகணும். நாங்கள் வேறு எங்கேயுமே போகல. இனியாவுக்கு இது மாதிரி எங்கன்னா வெளியில் போனால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். கிளம்புக்குள்ளேயே அவ்வளோ ஹாப்பியாக கிளம்பிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு அப்புறம் லாஸ்ட்டாக தூங்கிட்டா. இப்போ படம் முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.